பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேணும் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்க. ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அந்த நியாயாதிபதியை பத்தி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மனுஷரை மதியாதவரும் தேவ பக்தி இல்லாதவருமாய் அந்த பட்டணத்துல அவர் வாழ்ந்து வந்தார். அப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஒரு விதவ அம்மா எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அந்த நியாயாதிபதி கிட்ட வராங்க. அந்த விதவை அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு எதிராளி கிட்ட இருந்து ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த நியாயாதிபதியை தேடி வராங்க. ஆனா அந்த நியாயாதிபதி அவதான் மனுஷனையே மதிக்க மாட்டாரு, அவதான் தேவனுக்கு பயபக்தி இல்லாதவர் ஆச்சே. அவர் என்ன பண்ணாருன்னா, அம்மாவுடைய விண்ணப்பத்தை அவரால் விசாரிக்க முடியல. நம்ம தினமும் வந்து விண்ணப்பம் பண்றாங்க, தினமும் என் நியாயத்தை விசாரிங்க சொல்லிட்டு அந்த நியாயாதிபதி கிட்ட சொல்றாங்க. ஆனாலும் அந்த நியாயாதிபதி என்ன பண்றாரு, அந்த விண்ணப்பத்தை ஏத்துக்கல, அந்த நியாயத்தை விசாரிக்கல. ஆனா நம்ம என்ன பண்ணாங்கன்னா, தொடர்ந்து அந்த நியாயாதிபதி கிட்ட வந்து கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த நியாயாதிபதி இந்த விதவை அம்மா தினமும் வராங்கல்ல, தினமும் வந்து நியாயத்தை விசாரி சொல்லிட்டு என்னை கேட்டுக்கினே இருக்கிறாங்களே, இவங்க நியாயத்தை நீங்க விசாரிக்கணும் சொல்லிட்டு அந்த நியாயாதிபதி என்ன பண்ணாருன்னா, கடைசியில் நியாயத்தை விசாரிச்சாருங்க. பாருங்க, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி என்ன பண்ணாரு, கடைசியில இறங்காதவர், தேவ பக்தி இல்லாதவர், மனுஷனை மதியாதவர், அவரே ஒரு நாள் என்ன பண்ணாரு, இறங்கி அந்த தாயாருக்கு, அந்த விதவை தாயாருக்கு ஒரு நியாயத்தை விசாரிச்சாரு. ஆண்டவர் சொல்றாருங்க, அநீதி உள்ள நியாயாதிபதியே இந்த உலகத்துல நியாயத்தை விசாரிக்க முடியும்னா, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்க, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? சீக்கிரத்தில் நியாயம் செய்வாருங்க. நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நான் எவ்வளோ ஜெபிச்சிட்டேன், எவ்வளோ உபவாசம் பண்ணிட்டேன், எவ்வளோ ஆண்டவரே உன் சமூகத்துல காத்திருந்து, ஆனா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கலையே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே சொல்லிட்டு நீங்க எப்பயுமே உங்க வாழ்க்கையில ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டீங்க, ஜெபிச்சு ஏமாற்றம் அடைஞ்சு விட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் நீதி உள்ள நியாயாதிபதி, உனக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்ய போறேன், சீக்கிரத்துல உன் நீதியை நான் விசாரிக்க போறேன். எப்படி அந்த விதவை தாய்க்கு அநீதி உள்ள நியாயாதிபதி இறங்கி நீதி செய்ய முடியும்னா, அதை காட்டிலும் நீதி உள்ள இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ இரவும் பகலும் ஜெபிக்கிற உன் ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரு, இரவும் பகல அவர் சமூகத்தை காத்திருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறாரு. சீக்கிரத்துல உனக்கு நீதியை செய்ய போறேன்னு சொல்றாரு, சீக்கிரத்துல உனக்கு நியாயத்தை செய்ய போறேன்னு சொல்றாரு. என் வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்லது நடக்குது, எனக்கு மட்டும் நல்லது நடக்கலையே, எனக்கு மட்டும் ஒரு நீதி, மற்றவர்களுக்கு மட்டும் ஒரு நீதியா சொல்லிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில மற்றவர்களை பார்த்து வருத்தப்படலாம். மற்ற வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதம், மற்ற வாழ்க்கையில இருக்கிற நன்மை என் வாழ்க்கையில மட்டும் ஏன் நடக்க மாட்டேன், என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் தேவ நீதி செய்ய மாட்டா சொல்லி நீங்க யோசித்து விளங்கி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு நாட்கள்ல செய்ய போறேன், எல்லாரும் காட்டிலும் பெரிய அற்புதத்தை செய்ய போறேன். சீக்கிரத்துல நியாயத்தை நீதி விசாரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். ஆமென்.